ஹரஹர நம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரவெனும் ராகு ஐயனை போற்றி, கரவாது அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி. ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி, ராகு கனியே ரம்மியா போற்றி. கேது தேவே கீர்த்தி திருவே, பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய், வாதம் வம்பு வழக்குகள் என்றே கேது தேவே கேண்மையாய் ரட்சி. அன்பார்ந்த எங்களுடைய நவக்கிரக நியதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865 9837. அடியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நவக்கிரக நியதி தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 26/4/2025 சித்திரை மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமை என்று ராகு பகவானாகப்பட்டவர் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும், கேது பகவானாகப்பட்டவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார். இதுக்கு பேர் ராகு கேது பயிற்சின்னு பேர். 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த ராகுவும் கேதுவும் ஒரு ராசியை விட்டு பயிற்சியாவாங்க. அதாவது நவக்கிரகங்களில் மற்ற 7 கிரகங்களுக்குமே சொந்த வீடுகள் அப்படிங்கிறது உண்டு. இந்த ராகு கேதுகளுக்கு மட்டும் சொந்த வீடுங்கிறது கிடையாது. இப்போ பயிற்சியாக இந்த 1.5 வருஷம் எங்கே வந்து உட்கார்றாங்களோ அது அவங்களுக்கு சொந்த வீடு. இப்போ ராகுக்கு வந்து கும்பராசி சொந்த வீடு இந்த 1.5 வருஷத்துக்கு. கேது பகவானுக்கு சிம்ம ராசிங்கிறது இந்த 1.5 வருஷத்துக்கு சொந்த வீடு. இப்போ அதில் இருந்து கொண்டு மற்ற 12 ராசிகளுக்கும் என்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறாருங்கிறத இதில் பார்க்குறோம். பொதுவாக இந்த ராகு கேது அப்படிங்கிறது வந்து ஒரு சாயா கிரகம், நிழல் கிரகம், சர்ப்ப கிரகம்னு சொல்லுவாங்க. அதாவது 7 கிரகங்கள் தான் முதல்ல நவகிரகங்கள் இருந்தது. இவங்க சிவபெருமான் பார்க்கடலை கடையும் பொழுது அந்த அமிர்தத்துக்காக வேண்டி வேஷம் போட்டுன்னு தேவர்களோட தேவர்களாக வந்து ஐக்கியமாயிடுறாங்க. அதை சந்திர பகவான் கண்டுபிடிச்சி இவங்க 2 பேரையும் தனியாக நிறுத்தி சிவனுக்கு முன்னாடி நிறுத்தினோடனே சிவபெருமான், சரி நீங்கள் வந்து தனியாக தெரியணும் எப்போவுமே எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வேலை பண்ணதுனால அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு வந்து இந்த பாம்பினுடைய சரீரம், ராகு பகவானுக்கு பாம்பினுடைய தேகத்தையும் உடலையும் கொடுக்குறார். கேது பகவானுக்கு சர்ப்பத்தினுடைய சிரசு, பாம்பனுடைய தலையும் கொடுத்து தனியாக பிரித்து வச்சிடறார். சரி, நீங்கள் இந்த மாதிரி மறுபடியும் அசுரகுலத்துக்குள்ளே போனால் பிரச்சனை வரும், தேவர்களுடைய நவகிரகத்திலோடைய 8வது கிரகமாகவும் 9வது கிரகமாக இருந்து எல்லாருக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். ஆனால் ராகு யோகக்காரகன், கேது மோட்சக்காரகன். அப்போ இந்த யோகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நவகிரகத்தில் இந்த ராகுவும் கேது விளங்குறாங்க. இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் இந்த 2 பேரும் ஒரு ராசிக்கு ஒட்டுக்கா நல்லது பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த 12 ராசியில் ராகு ஒருத்தருக்கு நல்லது பண்ணால் கேது வந்து ஒருத்தருக்கு தீமை தான் செய்வார். கேது நல்லது பண்ணால் ராகு தீமை செய்வார். அல்லது 2 சேர்ந்து கெட்டது பண்ணால், ஏன்னா 2மே விஷக்கிரகங்கள். அப்போது இதில் வந்து ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குதுங்கிறத நான் மென்ஷன் சொன்னேன். அப்போ இந்த ராகுகேது பயிற்சி 2025 ஆரம்பித்து 2027 வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் ஏதோ ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் நல்லது பண்ணால் ஒன்று கெட்டது தான் பண்ணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு நல்லா இருக்கா, இந்த 2மே நமக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு நாம் ஒரு முறை நம்ம சொந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்து நம்ம ஜாதகத்தில் ராகு கேதுவும் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சினால் மட்டுமே இந்த ராகு கேது பயிற்சி முழுமையான பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதற்கு நேயர்கள் தங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய அலைபேசி எண்ணான 9865 9837 இந்த எண்ணிற்கு தாராளமாக அனுப்பிச்சு வச்சு இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எந்த வருஷமும் இல்லாமல் 2.5 வருஷத்துக்கு ஒரு கதை இப்படி அமையும். இந்த ஆண்டு சனி பயிற்சி நடக்குது, குரு பயிற்சி நடக்குது, ராகுகேது பயிற்சி நடக்குது. 4 பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஜாதகக்காரர்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுபோக இந்த ராகுகேது பயிற்சி இப்போது இந்த 12 ராசிக்கு என்ன நன்மை தீமைகளை தரப்போகிறது அப்படிங்கிறத புலிப்பாணி சித்தர், 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய பாடல்களில் எழுதி வச்சுட்டு போனதை விளக்க முறையாக எடுத்து உங்களுக்கு நான் இப்போது தர இருக்கிறேன். அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு மேலும் விவரங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இது போன்ற நல்ல தகவல்களையும் நல்ல ஆன்மீக விஷயங்களையும் ஜோதிட விஷயங்களையும் அடிக்கடி நாங்கள் எங்களுடைய நவக்கிரக நீதி
தொலைக்காட்சியில் நாங்கள் பதிவிடுவோம். அதனால் நீங்கள் அதை நீங்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை பகிரவும் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு வருகிற 26/4/2025 அன்றைய தினம் ராகுகேது பெயர்ச்சி. ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பெயர்ச்சியார். அந்த தருணத்தில் கடகராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை 2 பேரும் செய்ய போகிறாங்க. இன்னும் 1.5 வருஷத்துக்கு இந்த ராசியில் தான் இருப்பாங்க. இதில் நல்லா தெரிஞ்சுக்கணும். ராகு நன்மை செய்தால் கேது கெடுதலை செய்வார், கேது நன்மை செய்தால் ராகு கெடுதலை செய்வார். சில ராசிகளுக்கு 2மே கெடுதலை செய்யும். அப்போது நம்ம கடகராசிக்கு இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தது, இப்போ என்ன பண்ண போகுது இந்த ராகு கேது அப்படிங்கிறது இன்னும் 1.5 வருஷத்துக்கு அப்படிங்கிறது இந்த 18 சித்தர்கள் ஒருவரான புலிப்பாணி சித்தர் மற்றும் நிறையா முனிவர்கள் ஜோதிட அரிச்சுவடி நூல்கள் எல்லாம் இருந்து எடுத்து உங்களுக்காக வேண்டி அதனுடைய உண்மையான பலாபலன் இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்கும், உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்லாததும் பொல்லாததும் நல்ல வார்த்தைகளை சொல்ல முடியாது. என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்கிறேன், நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்க வேண்டியது. அதற்காகத்தான் இதனுடைய பதிவு. அதனால் இந்த ராகு அப்படிங்கிறவர் கடகராசிக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். இவ்வளோ நாள் 9ஆம் இடத்துல இருந்தார். என்னை தப்பாக நினச்சிக்க வேண்டாம். 8ஆம் இடத்துக்கு ராகு வந்ததுனால் கஷ்டங்களை தான் கொடுக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். என்னடா இப்படி சொல்கிறாரு, இவர் பயமுறுத்துறாரு அப்படின்லாம் தப்பாக கமெண்ட் போனாலும் நடக்கிறது நடந்தால் தீரும், மாற்ற முடியாது. அதனால் 8ல் ராகு வரும் பொழுது மரணத்திற்கு சமமான கண்டம் அப்படின்னு சொல்கிறார் யார், புலிப்பாணி சித்தர். அப்போ நாம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். எந்த வகையில் வேணாலும் நமக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் வரலாம். மரணத்துக்கு சமமான கண்டம், உயிருக்கு அபாயம், உயிருக்கே பயம் வரக்கூடிய அபாயங்கள்லாம் ஏற்படுத்தும். எப்படி வரும்னா 8ல் ராகு இருக்கும் பொழுது விஷ ஜந்துக்கள் நமக்கே தெரியாமல் இருட்டில் போவோம், பாம்பு பள்ளி பூச்சி ஏதாவது கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். அதையும் சொல்கிறேன். விஷ பயம், சில பேர் தானே பாய்சன் சாப்பிட்றது, அந்த மாதிரி சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். அதனால் இதிலிருந்தெல்லாம் நம்ம வெளியில் வரணும். நமக்கு அந்த மாதிரி நேரம் இருக்குது, புத்தியை மாற்றும். அதனால தான் எல்லாம் சொல்கிறேன். அந்த மாதிரி வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். சரீர உபாதை, சரீரம்னா உடல், உபாதைனா தொல்லை. உடல் ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை, நோய் வாய்ப்பட்டுட்டே இருக்கிறது. ஒரு சளி, காய்ச்சல், இல்லை கை கால் வலி, மூட்டு வலி, இது சரியான அது போனால் அது மாறி மாறி உடல் நலத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும். மனோ விசாரம், விசாரம்னா கவலை, மனசில் கவலை இருந்துகிட்டே இருக்கிறத. இப்போ கேள்வி, சில பேர் வெளியில் சொல்லிடுவாங்க, வெடிச்சிருவாங்க. சில பேர் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க. இது மனோ விசாரம்னு பேர். அந்த மாதிரி கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் சொன்ன முதல்ல ஜீவ ஜந்துக்களால் பயம். ஜீவ ஜந்துக்கள்னால் பிராணிகள், யார், கால்நடைகள், இந்த நாற்கால் பிராணிகள் எல்லாமே ஜீவ ஜந்துக்கள். இது எது வேணும், அதனால் நமக்கு பயம். நாய் கடிக்கலாம், பூனை கடிக்கலாம், எது வேணாலும் நம்மளை தொல்லை கொடுக்கும். பசுமாடு முட்டலாம். இதுகள்ட்ட எல்லாம் நம்ம போகும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். பயம், ராஜ கோபம், அரசாங்க பகை. அரசாங்க பகைன்னா அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது ராஜ கோபத்துக்கே ஆளாகிறது. கவர்மெண்ட் ஒரு சட்டம் போட்டிருக்கோம், அதை மீறி நீங்கள் செய்வீங்க. அப்போ பிடிச்சி போடுறவனை நம்ம தான் இவ்வளோ விதி போட்டிருக்கோம், இத்தனை தடவை எக்ஸ்கியூஸ் கொடுத்தாச்சு, இன்னும் திருந்தலை அப்படிங்கிற மாதிரிலாம் எப்படி வேணாலும் வரலாம். இப்போது லைசன்ஸ் இல்லாமல் போனோம்னா ஒரு தடவை போனால் அபராதம், 2வது தடவை போனால் அதிகமாக அபராதம், 3வது தடவை லைசன்ஸை கேன்சல். இது ராஜகோபம். உதாரணத்துக்கு சொல்கிறேன். சாதாரணமாக ஹெல்மெட்டுக்கு அப்படி தான் சொல்கிறாங்க, ஒவ்வொன்றுக்கும். அந்த மாதிரி ராஜகோபம்னா அரசாங்கத்துக்கு கோபம் உண்டு, அவங்க சொன்னதை மீறி நம்ம செய்கிறது. அப்போ அதனால் பகை அப்படிங்கிறது ஏற்படும். பிரயாணம், அடிக்கடி பிரயாணம், தேவையில்லாத பிரயாணங்கள், தேவையில்லாமல் ஊர் சுற்றுறது. நண்பர்களால் அபகீர்த்தி. அபகீர்த்தி அப்படின்னா கெட்ட பெயர். கீர்த்தினா புகழ், புகழுக்கு ஆப்போசிட்டு அபகீர்த்தி அப்படின்னு பேர். அப்போது நண்பர்களால் அபகீர்த்தி அப்படிங்கிறது ஏற்படும், கெட்ட பெயர் அப்படிங்கிறது உண்டாகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருள் களவு போகும். பொருள் அப்படிங்கிறது செலவாயிடும். பொருள் அப்படிங்கிறது களவு போகும். நோயினால் பாதிப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. எடுத்த காரியங்களில் தடை, எதிர்ப்புகள் அதிகம் கூடும். கண் பிணி, சில பேர் கண் சம்பந்தமான நோய் அப்படிங்கிறது வரும். பிரயாண செலவு அதிகரிக்கும். பிரயாணங்கள்னால் செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். மருத்துவ செலவு, தேவையில்லாத மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் இதெல்லாம் அதிகரிக்கும். தீமை அதிகம் உண்டாகக்கூடிய ஒரு நேரம். 8ஆம் இடத்துல ராகு வந்தால் அதிக தீமை அப்படிங்கிறது தான் ஏற்படும். பொதுவாக நான் முதல்ல சொன்ன மாதிரி உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவு, மரண பயம், பிரயாணத்தில் தீமை, திருடர்கள், நண்பர்களால் விரோதம், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு. 7, 8 அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். 8ஆம் இடம் திருமணஸ்தானத்தில் ராகு வரும்பொழுது கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரிலாம் தொல்லைகள்லாம், ஏற்கனவே விரும்பியவர்கள், காதல் பிரச்சனைகள், இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இந்த ராகு கொடுக்குறார். ராகு அப்படிங்கிறது கடகராசிக்கு நன்மையை செய்யலை. கேது என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா கடகத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கே வர்றார்.
குடும்பம், வாக்கு, தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு கேது வரும்பொழுது அதுவும் நன்மை செய்யாது. குடும்ப பிரிவு, சண்டை சச்சரவுகள், கோர்ட் கேஸ், நீதிமன்ற பிரச்சனைகள் இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு நேரம். பணத்தட்டுப்பாடு, பணமே இருக்காது, அங்கேயும் இங்கேயும் வாங்கி போட்டு அப்படியே மேனேஜ் பண்ணுறது. வீண் செலவு, பணமே தட்டுப்பாடாக இருக்கும்போது அதுலேயும் வீண் செலவு பண்ணுவாங்க சில பேர். கையில் காசே இருக்காது, கடன் வாங்கின்னு மாலுக்கு போவாங்க, சினிமாவுக்கு போவாங்க. இந்த மாதிரிலாம் வீண் செலவுகள். இது பண தட்டுப்பாடும் உண்டாகும், அந்த மாதிரி வீண் செலவும் ஏற்படும். உற்சாகமின்மை, எதுலேயுமே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. ஒரு காரியம் பண்ணால் ஒரு சோர்வாக பண்ணுறது, ஏனோ தானோன்னு பண்ணுறது. அப்போ அந்த காரியம் ஈடுபடாமல் போகுது. அந்த மாதிரி அமைப்புகள். தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும், செய்கிற தொழிலில் மாற்றம் அந்த மாதிரி ஏற்படும். உறவினர்களுடைய உதவி கண்டிப்பாக இருக்காது. உறவினர்கள் உதவி செய்ய மாட்டார்கள், ஏளனம் செய்வார்கள், பார்த்து சிரிப்பாங்க. இந்த நேரத்தில் குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால குடும்பம் கெட்டு போச்சு, குடும்பம் பிரிஞ்சு நிற்குது. ஒரு காலத்தில் அவங்களே பிரித்து வச்சுருப்பாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் பிரிஞ்சாலும் கண்டுக்க மாட்டாங்க, நீங்கள் கஷ்டப்பட்டாலும் கண்டுக்க மாட்டாங்க, உதவிகள் செய்ய மாட்டாங்க. புது நண்பர்களை நம்பி மோசம் போவீர்கள் அப்படிங்கிறாங்க. புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத நம்பி யாரோ ஒருத்தர் நம்புவீங்க, அவங்கள நம்பி இருக்கிறதும் போகும். அவங்க பண்ணுற கெட்ட பேரும் சேர்ந்து உங்களுக்கு வந்துடும். ஜாக்கிரதையாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள். புது நண்பர்களால் பிரச்சனை. கல்வி தாராளமாக இருக்கும். கல்வி பயிலக்கூடிய இதில் ஒரே ஒரு நன்மை, படிக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் கடகராசிக்கு ராகு கேது ரெண்டுமே நன்மையை செய்யுது. கல்வி தாராளமாக படிக்கிறோம். கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், இந்த தட்டச்சு, சுருக்கெழுத்து அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், பயிற்சி நிறுவனங்கள், அகாடமிஸ், கல்லூரிகள் இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்க, எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட், அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடியவர்கள், கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், இவங்க எல்லாத்துக்கும் மட்டும்தான் இந்த ராகு கேது பயிற்சி ஓரளவு நன்மையை செய்யுது. அதாவது கடகராசியில் மற்றவங்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது இந்த கடகராசிக்கு நன்மையை செய்யலை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆண்டு பார்த்தா சனி பயிற்சியும் வருது, ராகு கேது பயிற்சியும் வருது, குரு பயிற்சியும் வருது. அதில் எது நல்லது பண்ணது இப்போவே சொல்ல முடியாது. அதாவது அந்தந்த பதிவு தனியாக போட்டிருப்போம், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாளில் எது நன்மை தீமைங்கிறது சொல்ல முடியாது. அப்போ சொந்த ஜாதகம் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கணும். சொந்த ஜாதகத்தை பார்த்து அதில் ராகு கேது சனி எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த 2.5 வருஷத்துக்கு இந்த கடகராசிக்கு விடிவு காலம். அதனால் உடனடியாக இந்த கடகராசிக்காரர்கள் பண்ண வேண்டியது, உங்களுடைய ஸ்க்ராலிங்கில் என்னுடைய அலைபேசி எண் வரும் 9865098370. 9837 இந்த எண்ணிற்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை அனுப்பிச்சு முழுமையாக பார்த்து இந்த 4 பயிற்சிகளினுடைய முழு பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களை தெளிவாக செய்துவிட்டால் 4 பயிற்சியும் தங்களுக்கு சாதகமாக நன்மையை மட்டும் செய்யும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.